டிஷ் வாஷர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து எடுத்துருக்கோம். லெமன் எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்காக சால்ட்டு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது சோப் நெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிட்ரிக் நான் வந்து இதே ஷாம்பாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து சோப் நெட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட எடுத்து வந்து 2 months ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக நான் வந்து சிட்ரிக் பயோ என்ஜைம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்காக அண்ட் மோரோவர் தட் டிஷ் வாஷ் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுறதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இது போட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இதில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் தட் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோ என்ஜைம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நுர வரதுக்காக இந்த நம்ம வந்து சோப் நெட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சோப் நெட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணுறது. இது சிட்ரிக் பயோ என்ஜைம் கூட வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒருத்தர் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 monthly ஒன்ஸ் வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்.